எழுதப்பட்ட உண்மைகளும் சொல்லப்படாத ரகசியங்களும் கதையில்தான் வாழ்கின்றன. இது இன்டு எக்கோ, இருளின் மொழியில் ஒரு பயணம். வாருங்கள், இன்றைய கதைக்குள் செல்வோம். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக போலீஸ் உங்கள் கதவை தட்டினால், உங்களைப் போலவே இருக்கும் ஒரு பிம்பம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சென்னையின் நவீன தொழில்நுட்ப உலகில் கணேஷிற்காக விரிக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் பொறி. அவன் அந்த பொறியிலிருந்து தப்பித்தானா அல்லது சிதைந்து போனானா? அதிரடி திருப்பங்களுடன் கூடிய இந்த கிரைம் கதையை இறுதி வரை கேளுங்கள். கணேஷ் சென்னையின் ஒரு முன்னணி ஐடி நிறுவனத்தில் செக்யூர்நெட் என்ற பாதுகாப்பு மென்பொருளை உருவாக்கி வந்தான். கணேஷின் உலகம் மிகச்சிறியது. அதில் அவனது வேலை மற்றும் அவனது அன்பு மனைவி அஞ்சலி மட்டுமே இருந்தன. அப்படி இருக்க ஒரு மாலை நேரம் கணேஷிற்கு வீடியோ மெசேஜ் ஒன்று வந்தது. திரையில் இருந்தது அஞ்சலி. அவள் முகம் சிதைந்து ஒரு இருண்ட அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது போல தெரிந்தது. கணேஷ், அந்த விக்கி என்னை கடத்திட்டான். அவன் கேட்குற செக்யூர்நெட் ரகசிய ஃபைல்ஸ் அவனுக்கு அனுப்பிடு, இல்லைனா என்னை அவன் கொன்னுடுவான். பதற்றமடைந்த கணேஷ் எதையும் யோசிக்காமல் நிறுவனத்தின் சர்வரிலிருந்து கோப்புகளை திருடி விக்கிக்கு அனுப்பினான். ஆனால் கோப்புகள் அனுப்பப்பட்ட அடுத்த நிமிடமே கணேஷின் அலுவலகத்திற்கு சைபர் கிரைம் போலீஸ் வந்தது. ஏனென்றால் விக்கி ஏற்கனவே அனோனிமுஸாக புகார் அளித்திருந்தான். கணேஷ் கையும் களவுமாக பிடிபட்டு விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். ஓராண்டுக்கு முன்பு கணேஷ் அவனது நேர்மையால் ஓராண்டிற்கு முன்பு சக ஊழியன் விக்கி செய்த நிதி மோசடியை ஆதாரத்துடன் காட்டிக் கொடுத்தான். விக்கி அவமானப்படுத்தப்பட்டு வேலையை விட்டு நீக்கப்பட்டான். அந்நாள் முதல் கணேஷை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்க விக்கி ஒரு டிஜிட்டல் பொறியை மிக நுணுக்கமாக தயாரித்தான். அவன் எண்ணியவாறு அந்த பொறியில் கணேஷை சிக்க வைத்து விட்டான். காவல் நிலையத்தில் தனக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு ஃபோன் கால் வாய்ப்பை பயன்படுத்தி கணேஷ் தனது கல்லூரி கால நண்பனும் எத்திக்கல் ஹேக்கருமான சந்துருவை அழைத்தான். சந்துரு, நான் ஒரு பெரிய பொறியில சிக்கிட்டேன்டா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துடா என்று கதறினான். சந்துரு பதறியடித்துக் கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்தான். சிறையில் இருந்த கணேஷ் இன்ஸ்பெக்டர் ரவியிடமும் சந்துருவிடமும் அஞ்சலியின் கடத்தல் வீடியோ பற்றி சொன்னான். ஆனால் அஞ்சலி வீட்டில் பாதுகாப்பாக இருப்பதை போலீஸ் உறுதி செய்த போது கணேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். சந்துருவுக்கு புரிந்தது, இது சாதாரண கடத்தல் அல்ல, ஒரு தொழில்நுட்ப தாக்குதல் என்று. சார், நான் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் சார். எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. நான் அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்து இது உண்மையா பொய்யான்னு சொல்லிடுறேன். சந்துரு போலீஸின் அனுமதியோடு கணேஷின் மொபைலுக்கு வந்த அந்த வீடியோவை ஆய்வு செய்தான். ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஜூம் செய்து பார்த்தான். அஞ்சலி பேசிய அந்த வீடியோவில் அவளது கண்களின் ஓரத்திலும் முகத்திலும் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது. சந்துரு உடனே இன்ஸ்பெக்டரிடம், சார், டீப்ஃபேக் ஏஐ சாஃப்ட்வேர் வச்சு இதை செஞ்சிருக்காங்க சார் என்று சொன்னான். விக்கி எப்படியோ அஞ்சலியின் செல்போனை ஹேக் செய்து அவளது பழைய வீடியோக்களை வைத்து இந்த மாயையை உருவாக்கியிருந்தான். அந்த வீடியோவின் சிக்னல் எங்கிருந்து வந்தது என்பதை சந்துரு ஹேக் செய்து கண்டுபிடிக்க விக்கி பதுங்கியிருந்த இடத்தை போலீஸ் சுற்றி வளைத்தது. தான் விரித்த டிஜிட்டல் பொறியில் விக்கியே சிக்கிக் கொண்டான். கணேஷ் நிரபராதி என நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டான். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். டிஜிட்டல் திரையில் நீங்கள் காண்பது மெய்க்கு நிகரான ஒரு பொய். விழிப்புணர்வுடன் இருங்கள், இல்லையென்றால் நீங்களும் ஒரு டிஜிட்டல் பொறியில் சிக்கக்கூடும். பேனாவில் மை காய்ந்துவிடும், ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது இங்க்ட் டு எக்கோ. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த அத்தியாயம் வரும் வரை காத்திருங்கள்.